friends, welcome to Kavita சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி டிஃபன் சென்டர் ஸ்டைல் தக்காளி வேர்க்கடலை சட்னி. தக்காளி சட்னி நம்ம விதவிதமா பண்ணுவாங்க. இந்த ஸ்டைல்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டோட அருமையா இருக்கும். குயிக்கான ரெசிபியும் கூட, டக்குன்னு செஞ்சிடலாம். இட்லி தோசைன்னு எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க. இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னொரு இட்லி சேர்த்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். நான் இன்னைக்கு நல்ல மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவில் செஞ்ச தோசைக்கு இந்த சட்னி வச்சேன். அட்டகாசமாக இருந்ததுங்க. இந்த சட்னியை நம்ம தொட்டெல்லாம் சாப்பிட மாட்டோம், அப்படியே தோசையில் வலிச்சு எடுத்து சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. வாங்க அருமையான தக்காளி வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சுங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்து வறுத்தெடுத்துப்போம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த சட்னிக்கு கொஞ்சம் சுருக்குன்னு காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் அது ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாவை நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டாச்சுங்க. நல்லா கொஞ்சம் உப்பலாகி வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த மிளகாவை தனியாக எடுத்து வச்சுருவோம். நம்ம தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் சூடான எண்ணெய் இருக்குங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருவோம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. நான் இங்கே பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கிறேன். இந்த கடலைப்பருப்போடு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டுக்கிறேன். அந்த வேர்க்கடலை கொஞ்சம் செவந்து வரட்டும். நல்லா வறுப்பட்டு பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 பல் பூண்டு சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருவோம். நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் சின்ன துண்டு புளி சேர்த்துப்போம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்தாச்சு. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் ரஃபாக பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிப்போம். சட்னி ஆல்மோஸ்ட் ரெடிங்க. பட் மிஸ் பண்ணாமல் தாளிப்பு சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் போட்டு விட்டு நல்லா பொரிய விட்டுட்டு 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம். நல்லா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னியில் சேர்த்துருவோம். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான தக்காளி வேர்க்கடலை சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சட்னி நம்ம விதவிதமாக பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டோடு இருக்கும். இது ஒரு சிம்பிள் ஈஸி சட்னியும் கூட. நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இட்லி தோசைன்னு எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கி நான் நல்ல மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவில் செஞ்ச தோசைக்கு இந்த சட்னி வச்சேன். செம்ம காம்பினேஷனாக இருந்தது. இது எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. உப்புமா, பொங்கல், பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஈஸியாகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான். சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்போது இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னொரு தோசை சேர்த்து சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.